என்ன சிந்தனை? என்ன வேகம்? சிந்தனை பண்ண வேண்டிய நேரத்துல சிந்தனை பண்ணல. இப்ப என்ன பண்றது? பாஸ்கர், மரியாதையா வெளியே போயிடு. மீனாட்சி வந்துருவா. அவ கோயிலுக்கு போயிருக்கா. வரத்துக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். வீட்டுல உன் புருஷனும் இல்ல. பெட்ரூம் காலி தானே இருக்கு. வா. கைய விடுறா. நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் மனுஷனா தான் இருந்தேன். என்ன மிருகமா மாத்தினது நீதானே. போலீஸ் வேலை கிடைச்சதும் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய என்ன இப்படி வெறி பிடிச்சவனா மாத்தினது நீதானே. மறக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. அன்பு பாசத்தை விட உடம்பு சுகம்தான் முக்கியம்னு நினைச்சேனே, அது ஏன் தப்புதான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உன் மேல இருந்த சபலத்தால நான் கட்டுப்பாடு இழந்ததால இன்னைக்கு உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. வேண்டாம், போயிடு. இப்படி ஒரு தவற என் உயிர் உள்ள வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். முடியாது, என்னால முடியாது. எனக்கு நீதான் வேணும். ஒழுங்கா என் கூட வந்துரு. பாஸ்கர், என் கணவர் கிட்ட காரு, பணம், பங்களா, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இருக்கு. குழந்தை ஒண்ணு தவிர. அதுக்குதான் நான் இருக்கேன். டேய், வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லடா. அந்த அன்பு என் கணவன் கிட்ட இருக்கு, உன் மனைவி கிட்டயும் இருக்கு. மீனாட்சியோட நீ நல்லா இருக்கணும், நானும் என் கணவனோட நல்லா இருக்கணும். அப்போ நான் மட்டும் உன்னை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கணுமா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்த தெரியுமா? என் கணவன் மட்டும் தாம்பத்திய உறவுல எனக்கு குறை வைக்காம இருந்திருந்தா உன்னோட தப்பா நடந்திருக்கவும் மாட்டேன். உன் பிள்ளைய இப்ப என் வயித்துல சுமந்திருக்கவே மாட்டேன். ஓஹோ, விஷயம் அப்படி போயிடுச்சா? கட்டில நடந்ததை மறைச்சிருவ, தொட்டில்ல எப்படி? மறைக்க மாட்டேன். அந்த நல்ல மனுஷனுக்கு நான் செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நொந்துகிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன். ஏத்துக்கிட்டானா அவரோட வாழ்வ, இல்லைன்னா அவர் காலடியில விழுந்து சாவ. இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உன் மனைவியை கூட்டிக்கிட்டு மரியாதை வீட்டை விட்டு வெளியில போ. கெட் அவுட். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தப்பு பண்ணது நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, தப்பு பண்ணது நானும் தான். சின்ன வயசுல நான் செஞ்ச தவறுகள் இன்னைக்கு என் மனைவி வரைக்கும் பாதிக்குது. அப்போ நான் யோசிக்கல, ஏன்னா வயசு அப்படி. இப்ப வருத்தப்பட்டு என்ன லாபம்? பாஸ்கர், நீ தெரியாமலே ஒரு தவறு பண்ணிட்ட. அது தப்புதான், அதை திருத்திக்க. என் மனைவி தாயாயிட்டா, அது தப்பு இல்ல. ஆனா அவளை தாரமாக்கிக்கணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. இந்த பணத்தை வச்சுக்க. இது மட்டும் இல்ல, இந்த வீட்டு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு. என் மனைவி உன்னால கர்ப்பமா இருக்கிறது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். நான் பணம் கொடுத்தது தப்பா மறைக்கிறதுக்காக இல்ல. பாஸ்கர், நீ மீனாட்சியை கூட்டிட்டு கிளம்பு. வா. சசி, என்ன பாக்குற? என்னுடைய குறைய நீ பெருசா எடுத்துக்கல, அதே மாதிரி நீ பண்ண தப்ப நானும் பெருசா எடுத்துக்கல.